பதிவு பண்ணுற அன்றைக்கி என்ன சொன்னார்னா வாடகை இருக்கவங்களை காலி பண்ணிவிட்டு அன்றைக்கே வீடு தரேன்னு சொன்னார். இது வரையும் காலியும் பண்ணலை. போய் கேட்டால் ஆளை வச்சு அடிச்சிடுவேன், அவங்களுக்கு தெரியும் எனக்கு, இவங்களுக்கு தெரியும் எனக்கு, உன்னை கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு இருக்காரு. இந்த 1.5 வருஷமாக அதுக்கு நாங்கள் வட்டி கட்டிகிட்டு இருக்கோம் சார். இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு சார். 1.5 வருஷமாக புகார் கொடுக்காம இப்போ ஏன் சார் வந்து கொடுத்துருக்கீங்க, என்ன காரணம் சார்? நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். புகார் 2ஆம் மாதமே கொடுத்துருக்குது. கோர்ட்டில் ஆர்டர் வேண்டியது இப்போ எஃப்ஐஆர் போகிறதுக்கு. அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு. எங்களுக்கு அந்த 3 வீடு வேணும் சார். என் பேரில் 3 வீடு, இவர் பேரில் 2 வீடு. இது வரையும் ஒரு வீடு கூட காலி பண்ணி கொடுக்கல. இப்போ அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியுன்றீங்களா? அவர் யாரை வச்சு உங்களை மிரட்டுறாரு சார்? அவர் வேசார்பேட்டிலேருந்து ஆளை கூட்டு வருவேன்றாரு, மாதாவட்டிலேருந்து ஆளை கூட்டு வருவேன் சொல்கிறாரு, ரவுடிங்க பேர்லாம் சொல்கிறாரு. நாங்கள் அங்கே போகிறதுக்கு பயப்படுறோம். அங்கே அவங்க அப்பார்ட்மெண்ட் எதிர்க்க பேட்டா ஷோரூம் ஒன்று இருக்குது, அங்கே தான் வந்து வராரு. நாங்கள் சொல்கிறோம் சார் உங்கள் வீடு வரோம் சார்னா அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் வரேன் அப்படி மிரட்டுறாரு. அவர் நேரில் பார்த்து பேசவும் முடியல. யார் பேர் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? ரமேஷ் சார். அது அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்? அவர் கொடிங்கூர் சார். ஆல்ரெடி அவர் இதே போல் கொடிங்கூரில் ஒருத்தரை ஏமாற்றிருக்கிறாரு. ஏமாத்தினதுக்கு அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கும் போயிருக்கிறாரு. அவங்க குடும்பமே ஜெயிலுக்கு போயிருக்குது. எங்களுக்கு இதெல்லாம் தெரியல. தெரியாமல் போய்ட்டு அப்பார்ட்மெண்ட்டில் வீடை வாங்கிட்டோம். 1.5 வருஷம் ஆகுது சார். இதுவரையும் அவர் பண்ணணும், எங்களுக்கு காலி பண்ணி கொடுக்கல. அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? அதிமுக கட்சியை சேர்ந்தவர். எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க அவருக்கு சார்? 2 பேரும் சேர்ந்து 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் சார். எவ்வளோ வேலை பேசுனீங்க? 40 லட்ச ரூபா ஒரு வீடுன்னு பேசணும் சார். 40 லட்சம் 40 80 லட்சம் 2 கோடி ரூபாய் பேசுகிறேன். அவரது 80 லட்சம், எந்த 1 கோடி 20 லட்சம். இந்த 2 பிளாட் 2 கோடி பேங்க் லோன் போயிருக்கோம். மாதம் பேங்க் லோன் கட்டுறதுக்குள்ள கண்ணு இதுங்குது சார். ஆனால் இவருக்கு எந்த பொறுப்புமே இல்லை. போய் கேட்கும் போதெல்லாம் வந்து ஆளை வச்சு அடிப்பேன்னு சொல்கிறாரு. அசிங்கமாக வேறு பேசுகிறாரு ரோட்டில் வச்சு. பார்க்குறவங்களாம் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்கலாம். அந்த பக்கம் போகவும் முடியல. கொடுத்துருக்கோம் சார். 2ஆம் மாதம் கொடுத்துருக்கு சார் இங்கே ஸ்டேஷனில். 2ஆம் மாதம் கொடுத்தது ஏன் இவ்வளோ நாள் நடவடிக்கை எடுக்கல போலீஸ்? இவங்க நடவடிக்கை எடுக்கல தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். கோர்ட்டுக்கு போய்ட்டு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் சார். இப்போ என்ன சொன்னாங்க? இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தது விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அவர் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க சார். இவ்வளோ மாதிரி எத்தனை பேர் ஏமாற்றி சார்? கணக்கே இல்லை சார். மொத்தம் அதில் 40 வீடு இருக்குது. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. நாங்கள் போய் வீடு காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு என்கிட்ட 8 லட்சம் வாங்கியிருக்காம்பா இருந்தாலே திருப்பி எங்களுக்கு வீடு பணத்தை கொடுத்தானே காலி பண்ணிட்டு போய்டுவோம் நாங்கள் அப்படின்றாங்க. ஒருத்தர் கூட பணம் கொடுக்கல சார். பல பேர் ஏமாந்து போயிருக்காங்க சார் இருந்தால்கிட்ட. எந்த பகுதியில்? இங்கே மணலி காமராஜர் சாலை ராஜலட்சுமி. என்ன பொறுப்பில் இருக்காரு? ஆனால் பொறுப்பு என்னன்னு தெரியல. ஆனால் அதிமுக கட்சிக்காரர் அவர்.